ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ப்ரெடிக்டர் கில்லர்ஸ் ஆஃப் கில்லர் இந்த படத்தோட ஒரு அனிமேட்டட் ஃபிலிமோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி வந்துட்டு இந்த ப்ரெடிக்டர் கில்லர்ஸ் ஆஃப் கில்லர் வந்துட்டு நான் சீரீஸ்னு நினைச்சேன். ஓகே, ஆக்சுவலி எபிசோடா வரப்போகுது, ஒரு 10 to 8 to 10 எபிசோட வரப்போகுது நினைச்சேன் ஹூலுலேருந்து. பட் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி அது ஒரு படமா எடுத்து வச்சுட்டாங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட 1 hour 30 minutes பிளஸ் சம்திங் ஒரு ஃபிலிம் படம், ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி அனிமேட்டட் வெர்ஷன் தான். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த டீசரை ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். அதுலேயே வந்துட்டு பார்த்துருப்போம் எவ்வளோ பங்கமா பக்கா R-rated. அஃப்கோர்ஸ் ஹூலு அண்டர் டிஸ்னி. ஓகே, டிஸ்னியோட ஒன் ஆஃப் த கம்பெனி தான் வந்து ஹூலு. பட் வந்து டிஸ்னி எப்பவுமே வந்துட்டு PG-13 அப்படியே நான் நினைச்சிட்டு இருக்கீங்க. எங்களை கொடுக்குறேன் R-rated இறக்குறான் டிஸ்னி, இறக்குறான் வர வர R-rated கண்டென்ட்டா இறக்கிருக்கான். சூப்பர், பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கு. அஃப்கோர்ஸ் குழந்தைங்க வந்துட்டு அனிமேட்டட்னா என்ஜாய் பண்ணுவாங்க. பட் R-ratedனால வந்துட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம். பட் ஓகே, நம்ம ரிவ்யூக்குள்ளே போடலாம். ஸோ ப்ரெடிக்டர் கில்லர்ஸ் ஆஃப் கில்லர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஷாக்கிங். அது ஒரு சீரீஸ்க்கு பதிலாக ஒரு ஃபிலிமாக வெளியாக்குனாங்க. ஒரு 1 hour 45 minutes. ஓகே, ஒரு கிட்டத்தட்ட அவ்வளோதான், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ ஃபுல்லாக பார்த்தேன். ஃபுல் அந்த ட்ரெய்லரோட ட்ரெய்லர் அந்த ஃபர்ஸ்ட் லுக் இருக்குல்ல, அதில் காமிச்சது ஒரு 10% தான் R-rated. போட்டு பொழக்கிறாங்க படம் முழுக்க. ஓகே, ஒரு சீன்லாம் இருக்கும். ஒரு சீன் வந்துட்டு அடிச்சு தலை வந்துட்டு தொண்டை இருக்குல்ல, இங்க தொண்டை இருக்குல்ல, அதோட பிடிச்சி ப்ரெடிக்டர் கையில இருக்கும். இந்த தொண்டை எலும்பு தெரியும், ரத்தத்தோட ஒழுவிக்கிட்டு இருக்கும். தூக்கி காட்டுவாரு, பாப்பாரு தூக்கி. அந்த மாதிரி இருக்கும் R-rated. அது வந்துட்டு லைக் வந்துட்டு ஆக்சுவலி எபிசோடா எடுக்கிற வேண்டியதுதான். பட் வந்து எல்லா எபிசோடையும் சேர்த்து சுருக்கி கட் பண்ணி ஒரு படத்தில் வச்சப்பிருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மூணு டிஃப்ரெண்ட் டைம் லைன்ல ஒன்று காமிச்சிருப்பாங்க. ஓகே, 3 டிஃப்ரெண்ட் டைம் லைன்ல ஒவ்வொரு அதுவும் ஸ்பெசிஃபிக்கா லைக் வந்து வேற ப்ரெடிக்டர்ஸை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் டிஃப்ரெண்ட் ப்ரெடிக்டர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு என்னென்ன எபிலிட்டி இருக்கு அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. குவாலிட்டி அஃப்கோர்ஸ் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தது தான். லைக் வந்துட்டு ஒரு சமுராய் அந்த கான்செப்ட் தான் இருக்கும். அனிமேஷன் எடுத்துக்கிட்டா அனிமேஷன் அந்த விஷுவலி எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அனிமேஷன் லைக் வந்துட்டு நல்லா கிளியராகவே குட் குவாலிட்டியில, அதுவும் R-ratedங்க. இந்த படத்தெல்லாம் வந்துட்டு ஏன்டா லைஃப் ஆக்ஷன்ல எடுத்துருக்கோம்டா அப்படின்னு தெரிஞ்ச அப்ப எவ்வளவு என்ஜாய் பண்ணுவோம் அந்த R-rated சீன்லாம். ரத்தம் தெரிக்குது, போட்டு கை கால் எல்லாம் துண்டா போகுது, தலைகள் எல்லாம் வந்து தனித்தனியா போய்க்கிருக்கு. நான் செம்மையா என்ஜாய் பண்ணேன். என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க, என்னடா ஏன்டா இது லைஃப் ஆக்ஷன்ல எடுக்கல. பட் சில ரூமர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன். இப்போ கூடிய சீக்கிரம் வெளியாக போற அந்த ப்ரே படத்துக்கு அப்புறம் வந்துட்டு ப்ரெடிக்டர் பேட்லாண்ட்ஸா, ஸோ அதுக்கு டீசர் கூட ரிலீஸ் பண்ணுங்க. நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம், நான் கீழே போடுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அது கூட வந்துட்டு அது கூட கனெக்ட் ஆக போகுது ஸ்டாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியல எவ்வளோ உண்மையாக இருக்குன்ட்டுன்னு. ஸோ ஐ எம் ரியலி என்ஜாய்ட். ஸோ ஸ்டில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்க ஹூலுவில். ஓகே, நான் வந்துட்டு ஒரு லிங்க் கிளிக் பண்ணி தான் நான் பார்த்தேன். முடிஞ்சால் நான் அந்த லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. யாருக்கெல்லாம் ப்ரெடிக்டர் ஃபேன்ஸ் இருக்கீங்க. ஓகே, நான் வந்துட்டு அர்னால்டு நடிச்சார்ல அந்த ப்ரெடிக்டர், அதுலேருந்து நான் ஃபேனு. ஓகே, அந்த ஆரிஜின்லாம் படிச்சு ப்ரெடிக்டர்ஸோட எபிலிட்டி என்ன, பவர் என்ன, வீக்னஸ் என்ன, ஆரிஜின்லாம் என்னென்ன படிச்சு நான் எல்லாம் ப்ராப்பராக எனக்கு நான் இன்ஃபர்மேஷனாக கேதர் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த கேரக்டர். ஸோ ப்ரெடிக்டருக்கும் ஒரு கிளான்ஸ் இருக்கு, அதுக்கும் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருக்கும். ப்ரெடிக்டர் ஃபேனாக இருந்தீங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐ எம் ரியலி என்ஜாய் அனிமேஷன். நான் எப்பவுமே என்ஜாய் பண்ணுவேன். அந்த ஒர்க் வந்துட்டு ரொம்ப 10 மடங்குக்கு ரொம்ப கூடுதலான வேலை லைஃப் ஆக்ஷனோட கம்பேர் பண்ண போனால். பட் எனக்கு அனிமேஷன் ரொம்ப பிடிக்கும். ரத்தம் தெரிக்குது. பட் ஐ ஹோப் இந்த படத்தை வந்துட்டு அப்படி லைஃப் ஆக்ஷன்ல எடுத்தீங்கன்னா ரத்தம் தெரிக்கிறது காய்ச்சலாம் செம்ம என்ஜாய் பண்ணுவோம் ப்ரெடிக்டர் ஃபேன்ஸ் எல்லாமே. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க ப்ரெடிக்டர் கில்லர்ஸ் ஆஃப் கில்லர். உண்மையிலே கில்லர் பங்கமா இருக்கு கில்லாம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரிங்க, டைம் இருக்கு. ஸோ யா, இது சொல்லி வேணும் முடிச்சுக்கிறேன். சி நெக்ஸ்ட் டேக் கேர், பை.